தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் கூறும் ஒரு நல்ல கிருபையின் வார்த்தை என்னவென்றால், அவர் நமது பிதா, அப்பா, உலக பிரகாரமான ஒரு தந்தையோ தாயோ தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை, அதற்கு எப்படி அவைகளுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஏற்ற அந்தந்த பருவத்தில் அந்தந்த தேவைகளை நிறைவேற்றுவார்கள். அப்படித்தானே? அப்படி உலக பிரகாரமான நாமே நம் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இந்தந்த வயதில் இந்தந்த தேவை என்று அதை சரியாக நிறைவேற்றும் பொழுது அதுவும் நம் பிள்ளைகள் மகிழத்தக்க அளவுக்கு நாம் செய்வோம். அது கொஞ்சம் சில நேரங்களில் அது விலை குறைந்த ஒரு பொருளை கூட கேட்கலாம். ஆனால் நாம் இதை விட அதிகமான விலை உயர்ந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று நமது தகுதிக்கு ஏற்றார் போல் அதை கண்டு பிள்ளைகள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நாம் அவங்களுடைய தேவை நிறைவேற்றுவோம். அப்படித்தானே இன்று கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், உலக பிரகாரமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் மகிழத்தக்க கூடிய அளவிற்கு அவர்கள் தேவை நிறைவேற்றும் பொழுது பரமபிதாவாகிய நான் உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உனக்கு பேரிட்டு உங்களை வளர்த்து உங்களை பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நான் உங்களுக்கு அதிகமான நன்மையை செய்வதில் உங்களுக்கு சந்தேகமா? நான் செய்ய மாட்டேனா? வேலை வரும் பொழுது நீங்கள் மகிழத்தக்க அளவிற்கு அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை செய்து உங்களை உயர்த்த மாட்டேனா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் கவலையை விடுங்கள். ஏன் எனக்கு இந்த தாமதங்கள், ஏன் இந்த பிரச்சனைகள் என்று நீங்கள் கலங்காதீர்கள். கர்த்தர் அவருடைய வேலை வந்துவிட்டது. வந்த உடனேயே இன்றே உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் அதிசயம் செய்து அனைவரும் மகிழத்தக்க கூடிய அற்புதமான காரியங்களை செய்து மகிழ்விக்க போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. அப்பா, நீர் கூறினீர், உலக பிரகாரமான நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் பொழுது நான் பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு அதைவிட நன்மை செய்ய மாட்டேனா என்று எங்களுக்கு கூறின அந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் உலக பிரகாரமான எங்களுடைய திறமைகளையோ அல்லது காலங்களையோ நம்பி இருந்த அந்த நேரங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. நீர் எங்களுக்கு வேலை வரும் பொழுது ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிசயமான காரியங்களை செய்து மகிழ்விப்பீர் என்று நாங்கள் இப்பொழுது நன்கு உணர்ந்து கொண்டோம். ஆசீர்வதிங்க. உமது வேலை வந்துவிட்டது. அதற்காக ஸ்தோத்திரம். மகிழும்படி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.